நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர பியா ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 974வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், கும்பாபிஷேகம் பார்க்கலான்னு ஒரு உத்தேசம். விவேக் சர்வேஸ்வரர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் இந்த மெசேஜை. நமக்கு தெரியணும், எனக்கு கும்பாபிஷேகம்னா கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம், அதுதான் தெரியும் நமக்கு மோஸ்ட்லி. அதுக்கு அதோட ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ வாட் இட் சேஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஐ ஷோ யூ சம் ஆஃப் தி கும்பாபிஷேகம் ஃபோட்டோஸு. இது ஒரு கோவிலில் மேலே பாருங்க, அப்படியே படிக்கட்டில் ஏறி மேலே போய் கலசத்துக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். கும்பம், அதுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகன்றது நார்மலாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சானது. எந்த கோவிலையுமே ரொம்ப நாள் 50 வருஷம் 60 வருஷம் ஆகக்கூடாது. இது பாருங்கள், 5 கலசத்துக்கு நான் பண்ணுறேன் கும்பாபிஷேகம். மேபி ராஜகோபுரமாக இருக்கலாம். சிவாச்சாரியாரெலாம் ஒவ்வொரு கலசத்துக்கும் தனித்தனியாக அதுக்குன்னு ஆச்சாரிய நியமத்தில் பண்ணியிருப்பார். அப்போ அதான் பண்ண முடியாதெல்லாம். இவன் கோவிலில் பூஜை பண்ணுறவாள்னா ஆச்சாரிய அபிஷேகம் ஆகியிருக்கும் அவளுக்கு. ஆச்சாரிய அபிஷேகம் ஆனால் தான் அவள் மூலஸ்தானத்தை போய் தொட்டுக்கு இதெல்லாம் பண்ண முடியும். அவள் சாணிகர் உட்கார முடியும். மீசா சமாத கும்பாபிஷேகம் ஃபோட்டோஸு. இப்போ கம்மிட்ட சப்ஜெக்டு. இப்போ சப்ஜெக்ட் பார்க்கலாம். கும்பாபிஷேகம் என்றால் என்ன? கும்பாபிஷேகம் என்பது குறிப்பிட்ட இடத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களில் சம்பந்தப்பட்ட தெய்வ திருமேனிகளின் மீது தெய்வ சக்திகளை எழுந்தருளும்படி செய்வதற்கான வழிமுறைகளை செய்வது கும்பாபிஷேகம் ஆகும். அது ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரித்தம் என்று பகுதியாக 4 வகையாக பிரிக்கப்படுறது. இது நமக்கு தெரியாது. ஜென்ரலாக கும்பாபிஷேகத்தை நம்ம சொல்லிடலாம். ஆவர்த்தம் அனாவர்த்தம்னா தெரியாது நமக்கு. புனராவர்த்தம்னா திருப்பி ஆல்ரெடி பண்ணியிருந்தால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணுறது. ஆவர்த்தம்னா என்ன? ஓரிடத்தில் புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவது, அதாவது ஆவர்த்தம். புதுசாக கட்டின கோவிலுக்கு பண்ணுறது ஆவர்த்தம். அனாவர்த்தம்னா என்ன? பூஜை இல்லாமலும் ஆறு கடல் இவற்றால் சிதிலமடைந்திருந்தாலும் அக்கோவிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது அனாவர்த்தம். புனராவர்த்தம் 3வது. கருவறை, பிரகாரம், கோபுரம் முதலிய பழுதுபட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் பண்ண 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சுனாலே அந்த மூல விக்கிரகங்கள்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், மந்திர சக்தி குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ் கட்டாயம் பண்ணோன்றாத. அந்தரித்தம்னா என்ன? அந்தரித்தம் கோவில்களில் உள்ள ஏதேனும் தகாது நேர்ந்துவிடின் அதன் பொருட்டு செய்யப்படும் பரிகார பூஜை அந்தரித்தம். கும்பாபிஷேகத்தில் விக்கிரக பிரதிஷ்டையில் மேற்கொள்ளப்படும் அவசியமான பூஜைகள். அனுஜை, அனுமதி வாங்குதல். செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஒரு அதாவது இந்த ஆச்சாரியான்னு சொல்லுவாள். அது வைஷ்ணவ சம்பிரதாயம், சைவ சம்பிரதாயம், சாக்த சம்பிரதாயம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எந்த கோவில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுத்து இந்த செயலை செய்வதற்கு இறைவன் அனுமதியை பெற்று நியமனம் செய்தல், அது சாமியோட பர்மிஷன் வாங்கியானோம். சங்கல்பம், இறைவனிடத்தில் நமது தேவைகளை கோரிக்கையாக வைத்தல் சங்கல்பம். அது மழையே பெய்யல, இந்த ஊர் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், பயிரே விளையல, பயிரெல்லாம் பயிர் பச்சையெல்லாம் நல்லா விளைச்சல் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய கோரிக்கைகள். நிறைய பதங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதெல்லாம். பாத்திர பூஜை, இறைவனுக்காக செய்யப்படும் பூஜைக்குண்டான பூஜை. பாத்திரங்களை சுத்தம்படி செய்த பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுடைய தேவதைகளை பூஜை செய்து. கணபதி பூஜை, செயல் இறுதி நிறைவேற கணபதியை வழிபடுதல். வருண பூஜை, அவ்விடத்தை சுத்தம் செய்தும் பொருட்டு வருண பகவானை வழிபடுதல். பஞ்சகவியம்,
ஆத்ம சுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கும் பால், தயிர், நெய், பசுநீர், பசுஞ்சாலம் முதலில் வைத்து செய்யப்படும் கிரியை. வாஸ்து சாந்தி தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எந்தவித இடையூறின்றி இணையே நடக்கும் நிறைவேற செயலுக்கு செய்பவர்க்கும் இடையூறு வராதபடி காக்க செய்யும் செயல். பிரவேச பலி 8 திக்குகளிலும் உள்ள திக்பாலர்களுக்கு உரிய பிரீத்தி செய்து அவர்களை அந்தந்த இடத்தில் இருக்க செய்தல். துர்தேவதைகள் வரவிடாமல் காக்கும் பொருட்டு செய்யப்படும் பரிகாரம். மிருத்சங்கீர்கணம் மண் எடுத்தல். எங்கே போய் எடுப்பா? அதாவது புத்து மண் எடுத்துன்னு வருவானோ, அந்த கரையான் புத்து தான் அது. ஆனால் புத்து மண் அது வசதியாக சொல்லப்படுறது. ஸோ அஷ்டதிக் பாலகருடைய அன்பை பெற்று சுத்தமான இடத்தில் இருந்து மண் எடுத்து வந்து அந்த பள்ளத்தில் அபிஷேகம் செய்தல். ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயாரான பூமாதேவியை கஷ்டப்படுத்தியின் காரணமாக பூமாதேவியை மகிழ்வித்தல் செய்யப்பட சாந்தி பரிகாரம். இது அங்குரார்ப்பணம் முளையிடுதல். எடுத்த மண்ணில் விதைகளை விட்டு முளை வளரச் செய்தல். இது 12 சூரியர்கள் ஆதித்தர்கள் வைகர்த்தன், விபஸ்தன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோக பிரகாசன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அம்சுமாலி, திவாகரன். இவா 12 பேர். துவாதச ஆதித்யான் பேர். அவளை பூஜை பண்ணுறது. அப்புறம் சந்திரனையும் பண்ணணும். ரக்ஷாபந்தனம் காப்பு கட்டுதல். பூஜைகளை செய்யும் ஆச்சாரியனுக்கும் மற்ற உதவி ஆச்சாரியர்களுக்கும் அவர் எந்தவித இடையூறும் வராதபடி அவளுக்கு காப்பு கட்டுறது கையில் மந்திரபூர்வமாக செய்கிறது. கும்ப அலங்காரம். கும்பங்களை இறைவன் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்து கும்ப அலங்காரம். இந்த கும்பத்தையே நம்ம இறைவன் பார்க்கணும். நம்ம கலாகர்ஷணம் விக்கிரகத்தில் இருக்கிற சக்தியை கும்பத்துக்கு வரவழைத்தல். ஏன்னா அப்போ பாலாலயம் பண்ணுவோம், அதனால் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதை யாகசாலை பிரவேசம். கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருதல். சூரிய சோம பூஜை. யாகசாலையில் சூரிய சந்திரனை வழிபடுதல். மண்டல பூஜை அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையை பூஜை மண்டப பூஜை. மந்திரபூர்வமாக சுத்தம் செய்தல். பிம்பசுக்தி. அது நாடி சந்தானம். யாகசாலை இடத்திற்கு மூலம் திரும்பி இருக்கும் தர்பக்கயிறு, தங்கக்கம்பி, வெள்ளிக்கம்பி அல்லது பட்டுக்கயிறு இவற்றால் இணைப்பு ஏற்படுத்த. இந்த சிகப்பு கலர் இது வைப்பான் இல்லையா, அரணா கயிறு, அது பட்டு நூலில் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுவாள். ஏன்னா தர்பையிலேயே கயிறாட திருச்சி அதையும் பண்ணுவாள். விசேஷ சாந்தி 36 தத்துவ தேவர்களுக்கு பூஜை செய்வது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் சாந்தி செய்வது. பூத சுத்தி. இந்த பூத உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றியமைத்தல். சுபர்ஷாகுதி 36 தத்துவங்களை யாகத்திலிருந்து மூல விக்கிரகங்கள் கொண்டு செல்லுதல். அஷ்டபந்தனம் 8 பொருள்களான இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் கொண்டு சேர்த்தல். அது மருந்து சாத்திரத்தை சொல்லுவா. அதுக்கு பூர்ணாகுதி யாகத்தை பூர்த்தி செய்தல். கும்பாபிஷேகம் யாகசாலையில் மூர்த்திகளுக்குரிய உரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்தின் நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருளுகிறார். மகாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிந்த பின் மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல். மண்டலாபிஷேகம் பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் இருக்கும் இறைவனை 45 நாட்கள் லிங்கத்தின் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சித்தியுடன் இருக்க செய்வது. மற்ற சில குண்டங்கள் எத்தனை குண்டம் போடலாம்? ஏக குண்டம் 1 குண்டம் வச்சு பண்ணலாம். பஞ்சாக்னி 5 குண்டம் பண்ணலாம். நவாக்னி 9 குண்டம் பண்ணலாம். உத்தமபட்சம் 33 குண்டம் வேணும். கும்பாபிஷேகத்தை செய்ய யாகங்களை எத்தனை செய்ய வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. அது 2 காலம், 4 காலம், 8 காலம், 12 காலம் வரை செய்யும்படி வழிமுறை வழக்கத்தில் உள்ளது. ஆலயங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். ஆனால் அப்படி பண்ணுறதில்லை. நிறைய இடத்துல பார்க்கணும். 17 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம்லாம் கூட ஆகியிருக்கு அந்த இடத்துலலாம். அது மாதிரி பண்ணக்கூடாது. அது ஊர் மக்களுக்கெல்லாம் கெடுதல். அது ஆகியனால ஒரு ஊர் இருந்ததுன்னா ஈசானத்தில் சிவன் கோவிலுக்கும்
மேற்கு பகுதியில் வந்து விஷ்ணு கோவில் இருக்கும், நடுவில் பஜனை மடம் வரும், ஊர் எல்லையில் அம்மன் கோவில்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 12 வருஷம் தான் மேக்ஸிமம் டைம் சொல்லியிருக்கேன். 12 வருஷம் பிடித்துக்குள்ளே ரெடி ஆகி கரெக்டாக 12ஆம் வருஷம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கும்பாபிஷேகம் நடந்தால் ஊர் சுபிஷமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெய்வ சக்திகள் இருக்க இடம் அது. அதுதான் ஊரையே பாதுகாக்கிறது. நிறைய இடத்துல பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கின்ற, ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற பசங்கள்லாம் வந்து அந்த ஊர் கோவிலில் பார்த்தா பாழடைஞ்சு கிடக்கு கிராமத்தில். அவள்லாம் பார்த்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஒரு 2 years 3 years நடுவில் வந்துட்டு போனால் தே கேன் விசிட் தோஸ் டெம்பிள்ஸ். இவாள்லாம் ஒரு கமிட்டியாட்டம் போட்டுண்டு யார் யார் அமெரிக்காவில் இருக்காளோ இவா இருக்கா இங்கே இருக்காளோ அவள்லாம் ஒன்றா சேர்ந்து அவள் ஊருக்கு உண்டான இது சுவாமியை கொண்டாடணும்னு சொல்லி இந்த கும்பாபிஷேக பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.